முதல் கேள்வி, தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார்? விடை ஆப்ஷன் சி, பாண்டியர்கள். இரண்டாவது கேள்வி, பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, நெடுஞ்செழியன். மூன்றாவது கேள்வி, பாண்டியன், நெடுஞ்செழியன், சேரர், சோழர், 5 வேளிர் குலத்தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை எந்த இடத்தில் தோற்கடித்தார்? விடை ஆப்ஷன் ஏ, தலையாலங்கானம். நான்காவது கேள்வி, முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது எது? விடை ஆப்ஷன் சி, பாண்டிய நாடு. ஐந்தாவது கேள்வி, பாண்டியர்களின் அடையாளப் பூ எது? விடை ஆப்ஷன் சி, வேப்பம்பூ. ஆறாவது கேள்வி, பாண்டியர்களின் துறைமுகம் எது? விடை ஆப்ஷன் சி, கொர்க்கை. ஏழாவது கேள்வி, கொர்க்கையின் தலைவன் என போற்றப்படுபவன் யார்? விடை ஆப்ஷன் ஏ, பாண்டியன் நெடுஞ்செழியன். எட்டாவது கேள்வி, பாண்டியர்களின் தலைநகரம் எது? விடை ஆப்ஷன் சி, மதுரை. ஒன்பதாவது கேள்வி, பாண்டியர்களின் சின்னம் எது? விடை ஆப்ஷன் சி, 2 மீன்கள். பத்தாவது கேள்வி, வேத வேள்விகள் நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர் யார்? விடை ஆப்ஷன் டி, முதுகுடுமி பேருவழுதி. 11வது கேள்வி, சேரர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் யாவை? விடை ஆப்ஷன் ஏ, ஆதவன், குற்றுவன், வானவன், இரும்பொறை. 12வது கேள்வி, சோழர்கள் சுட்டிக் கொண்ட பட்டங்கள் யாவை? விடை ஆப்ஷன் பி, சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். 13வது கேள்வி, பாண்டியர்கள் சூட்டிக் கொண்ட பட்டங்கள் யாவை? விடை ஆப்ஷன் சி, மாறன், வழுதி, செழியன், தென்னர். 14வது கேள்வி, சங்ககால குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விடை ஆப்ஷன் பி, வேளிர். 15வது கேள்வி, கிழார் என்பவர்? விடை ஆப்ஷன் டி, கிராம தலைவன். 16வது கேள்வி, சங்ககால ஆட்சி அமைப்பில் பட்டம் சூட்டப்படும் விழா எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா. 17வது கேள்வி, சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி, இறை. 18வது கேள்வி, சங்க காலத்தில் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த குழுக்கள் எத்தனை? விடை ஆப்ஷன் பி, ஐம்பெருங்குழு என் பேராயம். 19வது கேள்வி, சங்க கால ஆட்சி அமைப்பில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை ஆப்ஷன் சி, தானை தலைவன். 20வது கேள்வி, சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, படைக்கொட்டில். 21வது கேள்வி, சற்று தொலைவில் இருந்த எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படும் கருவி எது? விடை ஆப்ஷன் டி, தோமரம், எரி ஈட்டி.
22வது கேள்வி சங்க காலத்தில் திருட்டு வழக்குகளில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ மரண தண்டனை. 23வது கேள்வி சங்க காலத்தில் ஆட்சி பகுதிகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? விடை ஆப்ஷன் டி மண்டலம், நாடு, குற்றம், ஊர். 24வது கேள்வி கடற்கரையோர நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை ஆப்ஷன் ஏ பட்டினம். 25வது கேள்வி துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லது? விடை ஆப்ஷன் பி புகார். 26வது கேள்வி சங்ககால சமூகம் எத்தனை திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? விடை ஆப்ஷன் சி 5. 27வது கேள்வி எந்த திணை மென்புலம் என்று அழைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி மருத நிலம். 28வது கேள்வி சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு? விடை ஆப்ஷன் பி ஊர். 29வது கேள்வி கீழ்கண்டவற்றில் குறிஞ்சி நில மக்களின் தொழில் எது? விடை ஆப்ஷன் ஏ வேட்டையாடுதல். 30வது கேள்வி குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? விடை ஆப்ஷன் ஏ குறவர், குறத்தியர். 31வது கேள்வி குறிஞ்சி நில மக்களின் தெய்வம் எது? விடை ஆப்ஷன் டி முருகன். 32வது கேள்வி கீழ்கண்டவற்றில் முல்லை நில மக்களின் தொழில் எது? விடை ஆப்ஷன் பி ஆநிரை மேய்த்தல். 33வது கேள்வி முல்லை நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? விடை ஆப்ஷன் பி ஆயர், ஆய்ச்சியர். 34வது கேள்வி முல்லை நில மக்களின் தெய்வம் எது? விடை ஆப்ஷன் பி மாயோன். 35வது கேள்வி பொறுத்துக. விடை ஆப்ஷன் ஏ தேங்க்யூ.